கோவை சவரிபாளையம் பகுதியில் அரச மரத்தின் கிளையை வெட்டுவதற்கு அனுமதி பெற்று முழு மரத்தையும் வெட்டி சாய்த்ததற்காக ஒரு நபருக்கு 1.5 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கோவை தெற்கு வட்டம் சபரிபாளையம் கிராமம் சண்முகா வீதியைச் சேர்ந்த கனகராஜ் என்பவர் தனியார் மருத்துவமனைக்கு முன்பு சாலை ஓரத்தில் இருந்த 2 அடி சுற்றளவு 10 அடி உயரமுள்ள 12 வயது அரச மரத்தின் காய்ந்த கிளை மருத்துவமனை மீது சாய்ந்துவிடும் அபாயம் உள்ளதாக கூறி அதனை வெட்டுவதற்கு அனுமதி கோரி தாலுகா அலுவலகத்தில் விண்ணப்பித்தார். சவரிபாளையம் பிஏஓ மற்றும் ஆர்ஐ ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து ஆபத்தாக உள்ள கிளையை மட்டும் வெட்டி அகற்ற அனுமதி வழங்கலாம் என அறிக்கை சமர்ப்பித்தனர். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சம்பந்தப்பட்ட ஆர்ஐ மற்றும் பிஏஓ முன்னிலையில் வெட்டி அகற்ற தெற்கு தாசில்தார் முகமது சைபு அனுமதி அளித்தார். ஆனால் இரவு நேரத்தில் அரசு அதிகாரிகள் இல்லாமல் முழு மரமும் வெட்டப்பட்டது. அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் இதனை தடுத்து நிறுத்தி வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பிஏஓ மற்றும் ஆர்ஐ ஆகியோர் ஆய்வு செய்து தாசில்தாருக்கு அறிக்கை சமர்ப்பித்தனர். அரசின் உத்தரவை மீறி அனுமதிக்கு மாறாக மரத்தை வெட்டி சாய்த்த குற்றத்திற்காக கனகராஜ் என்பவருக்கு விதிமுறையின்படி 1,50,000 ரூபாய் அபராதம் விதித்து தாசில்தார் முகமது சைபு உத்தரவிட்டார். கனகராஜ் அத்தகைய தொகையை செலுத்தினார். மேலும் இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பசுமை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.